அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம். என் பேர் மிதுன் மனோகரன், பழனி நகர செயலாளராக இருக்கேன். இங்கே நேற்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதிக்கும் தலைவர் வேட்பாளர் அறிவித்தாங்க. இங்கே பழனியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல, உண்மையாக உழைத்தவங்களுக்கு கிடைக்கல. நேற்று ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அதில் எங்களுக்கு யாருக்குமே எந்த உடன்பாடும் இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியல. இங்கே உண்மையாக 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், பல நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறோம், பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வார்டு, பூத்து, கிளை முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துருக்குறோம். அத்தனை இளைஞர்கள் இருந்து, பொதுமக்கள் இருந்து நமக்கு தான் நல்ல பேர் இருக்குது. அண்ணன் பேர் பழனி பாலன் சொல்லி எல்லாருக்கும் பழனிக்குள்ள நல்ல நேம் ரீச் ஆகிருக்கு. இப்போ நேற்று செங்கோட்டையன் ஐயாவோட நெருங்கிய நண்பரான திரு மகுடீஸ்வரன் அவரோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எந்த விதத்திலையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தலைவருக்கு தெரியுமா தெரியாதா என்ற இது எங்களுக்கும் தெரியாது. இந்த விஷயம் தளபதிக்கு போகணும், இதை அவர் மறுபரிசீலனை பண்ணணும். நாங்கள் உழைத்ததுக்கான அனைத்து ரெக்கார்ட்ஸும் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. இது எங்களுக்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதை திருத்தி எங்களுக்கு மறுபரிசீலனை பண்ணி, ஏன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இங்கே அருகாமையில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கே இப்போ இங்கே இல்லை, இப்போ கம்யூனிஸ்ட் தான் இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க. நமக்கு அரிய வெற்றி வாய்ப்பு. இந்த வெற்றி வாய்ப்பு அண்ணன் என்னார்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை தலைமை அறிஞ்சு அது முழு பரிசீலனை செய்யணும். இதை மாற்றி அமைச்சு அண்ணனை வேட்பாளராக அறிவிக்கணும். இதுதான் இங்கே அனைத்து நிர்வாகிகளோடும் கோரிக்கையும். எங்களுக்கு வேறு எந்த ஆதங்கம் கிடையாது, இந்த ஒரு ஆதங்கம் மட்டும்தான். நாங்கள் உழைக்க ரெடியாக இருக்கிறோம். எல்லாம் இதாக வேட்பாளர் மாறினா தலைமை தளபதி காதுக்கு போகிற வரைக்கும் நாங்கள் அடுத்த கட்ட வேலைகளை செய்ய மாட்டோம். தலைமை என்ன சொல்லுதோ இது தளபதி காதுக்கு போகணும். தளபதி சொன்னாதான் நாங்கள் அடுத்த வேலையில இங்கே செய்வோம். ஆனால் அனைத்து பூத்துல இருந்து, வார்டுல இருந்து, கிளையில இருந்து, ஒன்றியம், கொடைக்கானல் முதற்கொண்டு இறங்கி நாங்கள் 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். யாருன்னே தெரியாமல் திடீர்னு அவர் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்கள். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஆல்ரெடி இப்போ கட்சியிலேருந்து சர்வே எடுத்தாங்க. எடுத்ததில் நம்ம பேர் தான் இருந்துச்சு. இப்போ திருப்பி அவங்களை சர்வே எடுக்க சொல்லுங்கள். பழனி மக்கள்கிட்ட ஆதரவு கேட்க சொல்லுங்க. யார் பேர் சொல்றாங்களோ அதுக்கப்புறம் தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை கட்டுப்படுறோம். அவர் எந்த பொறுப்பும் கிடையாது, பார்த்ததே கிடையாது. அவரை பார்த்தது கூட கிடையாது. பழனி மக்களே பார்த்தது இல்லைன்னு தான் சொல்றாங்க. தொடர்ந்து வேட்பாளர் அறிவித்ததுல சமூக வலைத்தளத்துல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் நான் பார்த்த அளவுக்கு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட மாணவரணி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப இவ்வளவு பேர் இருந்து எப்படி நீங்க எல்லா பேரும் தெரிவித்தீங்க? இல்ல, அதுக்கு ஒரு காரணம்ங்கிறத நாங்க ஆல்ரெடி சொன்னோம். பார்த்தீங்களா, முன்னாள் அதிமுக நிர்வாகி ஐயா செங்கோட்டையனோட ஒரு பினாமிங்கிறதா நெருங்கிய நண்பர், ஆதரவாளர், அவரு சொல்லிதான் இது நடந்திருக்குங்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க உண்மையா உழைச்சவங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைக்கல. மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறோம். அவரும் தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுதான் மாற்றி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருமே செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காங்கிற ஒரு கருத்து தான் வருது நமக்கு. அண்ணே, என்ன பண்ணுவீங்க? அண்ணே, நாங்க எப்பயும் தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து இந்த நம்ம தலைமைக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க எப்ப அதாவது அதிருப்தி நம்ம தேர்தல் முடிகிற வரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம் எங்களோட அதிருப்தியை. கண்டிப்பா நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. அந்த வெற்றி வாய்ப்பு கட்சிக்கு தெரியணும். நீங்க மக்கள்கிட்ட அவங்க திரும்பி சர்வே எடுத்து அவருக்கு ஆப்போசிட் டீமுக்கு நம்ம தப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம இங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறோம். நமக்கான பிரகாசம் நல்லாவே இருக்கு. ஆனா இது கட்சி தலைமைக்கு இது தெரியற வரைக்கும் நாங்க போராடுவோம். தலைவர் சொல்லியிருக்காரு, ஆணைக்கு அவரு எந்த வேட்பாளர் அறிவிக்கிறாரோ அவருக்கு கீழே தானே நீங்க எல்லாம் வேலை செய்யணும். அதைத்தான் அவர் கேட்டுருக்காரு. ஆனா எங்களுக்கு யாருன்னே அவர் தெரியாது. அவரை போய் நாங்க எப்படி பேச முடியும், வேலை பார்க்க முடியும்? நேற்று மேடையில அவரோட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருதான் பிரவீன்ங்கிறது எங்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்குமே தெரியுது. இல்ல, இப்ப அனைத்து கட்சியிலுமே இப்போ அவங்க தலைவர் சொல்றத கேட்பாங்க. இப்போ இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎம்கே வெளியூர்ல இருந்து நிப்பாட்டினாங்க. அதுக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே உழைச்சாங்க. அவர் உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் உங்க தலைவர் சொல்லிட்டாருன்னா நீங்க அவங்களுக்கு வேலை செய்யணும். ஆனா இப்ப நாங்க வேலை செய்யக்கூடாதுங்கிற முடிவுல தான் இருக்கிறோம். என்னன்னா 2 வருஷம் நாங்க பாடுபட்டுருக்கோம். நாங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஏரியாவும் போய் எல்லா வேலைகளையும் பார்த்து எல்லா நிவாரணம் கட்சியை வளர்த்திருக்கோம். திடீர்னு தலைவருக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எங்களுக்கு இது தளபதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நைட்டு முடியும் எங்க பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு.
இது வந்து ஒரு மணி நேரத்துல இந்த பேர் மாறி இருக்கு. மாறி ஏன்னா இருக்கு. அண்ணன் பேரு தான் ஆனா இது இருந்திருக்காங்க. வரைக்கும் புஷி ஆனது மூச்சுக்கு 300 தடவை உழைச்சவனுக்கு தான் போஸ்டிங் சொன்னாங்க. இந்த பழனி தொகுதி மட்டும் எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம இருக்க தொண்டர்ல யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்திருந்தாலும் நாங்க வேலை பார்த்திருப்போம். அவர் நேத்து வந்து ஒரு டாக்டர்னு பதவி இருந்தா கொடுத்திருக்காங்க. எப்படி நாங்க வேலை பார்க்க முடியும்? திருச்சி மாவட்டத்துல ஒருத்தவங்க அறிவிச்சிருக்காங்க. அவர் முந்தா நாள் அதிமுக அவர் விலகி வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு. எல்லா பக்கமே அதிருப்தியில தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் அதிருப்தியில தான் இருக்காங்க. நிறைய பேர் அதிருப்தியில தான் இருக்காங்க. தொகுதிகளை வந்து அதிருப்தியில இருக்காங்க. அதான் நாங்களும் ஒண்ணு. முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வேட்பாளர் மாத்தினா மாத்தி வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். முடியாது அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்க தேர்தல் பணி செய்வீங்களா? செய்ய மாட்டோம். தேர்தல் பணி செய்ய மாட்டோம். யாரும் செய்ய மாட்டோம். இந்த மாற்றம் வந்து எங்களுக்கு மிதுன். அதிருப்தியா இருக்கும். நகர செயலாளர்.